செம்ம டேஸ்டான மாம்பழ பரோட்டா சுவை அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பழுத்த மாம்பழம், 2 கப் கோதுமை மாவு, அரை தேக்கரண்டி ஏலக்காய் தூள், 2 தேக்கரண்டி சர்க்கரை அல்லது வெல்லம், 1/4 தேக்கரண்டி உப்பு, 1 தேக்கரண்டி நெய், தண்ணீர் தேவைக்கேற்ப. மாவை பிசைவதற்கு நெய் அல்லது எண்ணெய். முதலில் ஒரு பெரிய கிண்ணத்தில் கோதுமை மாவு, உப்பு, ஏலக்காய் தூள், 1 தேக்கரண்டி நெய் மற்றும் மசித்த மாம்பழத்தையும் சேர்த்து நன்கு கலக்கவும். தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் சேர்த்து அனைத்து பொருட்களையும் சேர்த்து மென்மையான மாவையும் பிசையவும். பிசைந்த மாவை 15 நிமிடங்கள் மூடி அப்படியே வைக்கவும். இதற்கு பிறகு மாவை சம பாகங்களாக பிரித்து அதிலிருந்து சிறிய பந்துகளாக உருவாக்கவும். இதற்கு பிறகு பரோட்டாவை ஒரு சூடான வாணலியில் போட்டு இருபுறம் வெளிர் பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். பரோட்டாவில் இருபுறம் சிறிய நெய் அல்லது எண்ணெய் தடவி அது மொறுமொறுப்பாக மாறும் வரை வேக வையுங்கள்.